யாழ்ப்பாணத்தில் உள்ள சர்ச்சைக்குரிய தையிட்டி திஸ்ஸ விகாரையில் மேலும் ஒரு சட்டவிரோத கட்டிடம் ஒன்று இராணுவத்தினரால் அமைக்கப்பட்டு விகாராதிபதியிடம் கையளிக்கப்பட்ட நிலையில் இன்றைய தினம் குறித்த கட்டடத்தில் மத வழிபாடுகள் இடம்பெற்றுள்ளன. இந்நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தையிட்டி காணி உரிமையாளர்கள், அரசியல் தரப்புகள், பொதுமக்கள் இன்றைய தினம் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்போது போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. திஸ்ஸவிகாரை பகுதியில் கள ஆய்வுகளை மேற்கொண்டு பிரச்சினை நிவர்த்தி செய்யப்படும் என்று அமைச்சர் சுனில் செனவி அறிவித்திருந்த நிலையில் விகாரை வளாகத்தில் மற்றொரு சட்டவிரோத கட்டிடம் கட்டப்பட்டுள்ளதாக போராட்டத்தில் பங்கேற்றுள்ள முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். தையிட்டியில் தமிழ் மக்களுடைய உறுதி காணிகளை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து ஒரு சட்டவிரோதமான முறையில் ஒரு விகாரை ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்ற நிலைமையில் அந்த சட்டவிரோத கட்டிடம் அகற்றப்பட்டு உரிமையாளர்களிடம் கையளிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் வலியுறுத்தி கடந்த 23ஆம் ஆண்டு மே மாதத்திலிருந்து போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றது. இவ்வாறான நிலைமையிலே இங்கே அந்த அதே வளாகத்துக்குள் மீண்டும் ஒரு சட்டவிரோத கட்டடம் ஒன்றை கட்டி ஒரு மண்டபம் ஒன்றை கட்டி அந்த மண்டபம் என்று திறப்பு விழா செய்யப்பட இருக்கிறது என்ற ஒரு செய்தி உரிமையாளர்களுக்கு கிடைத்த நிலைமையிலே உரிமையாளர்களும் உடவியலாளர்களுக்கும் அந்த தகவல்கள் கிடைத்து உரிமையாளர்கள் இதற்கு எதிராக ஒரு போராட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார்கள். அந்த அடிப்படையிலே இன்று இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. காலை 6:30 மணியிலிருந்து ஆரம்பமாகி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த கட்டடம் தொடர்பாக கடந்த 24ஆம் ஆண்டு மே மாதம் 30ஆம் தேதி யாழ்ப்பாணம் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே நான் அவ்வாறு ஒரு சட்டவிரோத கட்டிடம் மீண்டும் ஒன்று கட்டப்படுகிறது என்ற விடயத்தை நான் சுட்டிக்காட்டி அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கேட்டிருந்தேன். அப்பொழுது மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு செயலாளராக இருந்த பிரதீபன் அவர்கள் சொன்னார், அவ்வாறான கட்டுமானங்கள் எதுவும் இடம்பெறவில்லை என்று. ஆனால் நாங்கள் ஆணித்தரமாக சொன்னோம், இல்லை, அவ்வாறான ஒரு கட்டுமானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, அதை பார்த்து உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று. தாங்கள் பார்த்து அதை நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லி அவர் உறுதியளித்திருந்தார். ஆனாலும் அதற்கு பிற்பாடு அதே கட்டடம் தொடர்ச்சியாக கட்டப்பட்டு அது பூர்த்தி செய்யப்பட்டு இன்று திறப்புலா என்ற அளவுக்கு வந்திருக்கிறது. அந்த தகவல் கிடைத்த நிலைமையிலே உரிமையாளர்களால் இன்று இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது.